வணக்கம். நியூடெக் குட் ஃப்ரம் திண்டிவனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொட்டீனா நம்ம டெய்லி என்னென்ன ஆட்டுக்கு வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு 7 மணி 7:30 மணியோட என்னென்ன க்ளோஸ் பண்ணுறோன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு நடந்ததே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு அதே மாதிரி டைமிங் கம்பல்சரி. இப்போ 7 மணிக்கு இன்னைக்கு பொருள் கொடுக்குறீங்க, நான் அதுக்கு அடுத்து 8 மணிக்கு ஒரு பொருள் தரீங்க, 10 மணிக்கு ஒரு பொருள் தரீங்க, 1 மணிக்கு ஒரு பொருள் தரீங்கன்னா அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்மளுமே எடுத்துக்கோங்க, நம்ம வந்து சாப்பிட்றோன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் 1 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கிறோம், அகைன் ஒரு 7 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு நம்ம இது சாப்பிட்றோன்னும் போது நம்ம 3 வேளையும் கரெக்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு அதுவாக எடுத்துக்க முடியாது, அது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ அதுக்கான டைமிங்க்கு ரொட்டீனா நம்ம வந்து என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை கம்பல்சரி கொடுத்துடணும். அதை வந்து டீவியேட் பண்ணாலே அது வந்து அதுக்கு கண்டிப்பா திரும்ப ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணா நமக்கு உடம்புக்கு முடியாம ஆயிடும். இது வந்து இப்போ நமக்கு வந்து ரொட்டீனா வந்து கரெக்டான சாப்பிட இல்லைன்னா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் ஆட்டுக்குமே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து செய்யறத ஒரு ஒரு 7 மணிக்கு பொருள் கொடுக்குறீங்க, 9 மணிக்கு கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டா கொடுத்துருங்க. இப்ப நம்ம காலையில 7 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு நம்ம காலையில எடுத்த உடனே காலையில அவங்களுக்கு வந்து புண்ணாக்கு வந்து நைட்டே ஊற வச்சிரும். புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணியை கொடுத்துட்டு இது கோதுமை தவிடு நம்ம வந்து போடுறோம். கோதுமை தவிடுனா நம்ம அப்படியே வெறுமனே ட்ரையோட போடுறது கிடையாது. கோதுமை தவிட தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு செமி ட்ரையா, ரொம்பவும் வெட்டா இல்லாம ரொம்பவும் ட்ரையா இல்லாம செமி ட்ரையா நம்ம வந்து கொடுக்கும்போது அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், அது இன்டேக் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு புண்ணாக்கு தண்ணி, நைட்டு ஊற வச்ச புண்ணாக்கு தண்ணியை கொடுத்துட்றோம். இதுதான் காலையில ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு கொடுத்த. அடுத்த ஒரு 1 hour கழிச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இத கொடுத்த உடனே, ஏன்னா நம்ம பெருக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா டைம் எடுத்துக்குது. ஏன்னா யாருமே காலையில 5 மணிக்கு எழுந்து நம்ம வந்து இதை கிளீன் பண்ண ஆரம்பிக்க முடியாது. அதனால 7 மணிக்கு இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு இவங்களை என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு ஷெட்ல இருந்து ஒவ்வொரு ரூம்ல இருந்து இவங்களை எல்லாரையும் வெளியில அமுச்சு விட்டுட்டு இந்த ஃபுல்லாவே பெருக்கி கிளீனா கம்ப்ளீட்டா இதை எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு, இந்த கிளீனிங்கும் பாத்தீங்கன்னா இப்போ இருங்க இந்த கிளீனிங்கும் பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து பெருக்குறோம்னா இதை கம்ப்ளீட்டா கிளீனா பெருக்கி ஆகணும் கண்டிப்பா. ஏன் சொல்றேன்னா, இதை வந்து திரும்ப திரும்ப பழசை நம்ம இங்கேயே ஸ்டோர் பண்ணி விட்டுட்டே இருந்தா இதுக்குமே நோய் வாய்ப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா பழசுல வந்து நிறைய வந்து புழுக்கள் உண்டாக சான்ஸ் இருக்கு. அதனால டெய்லி மஸ்ட் கம்பல்சரியா நீங்க வந்து கிளீனிங்கை வந்து காலையில ஏர்லியரா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா இன்னமும் பெனிஃபிட் பெஸ்ட் தான். நாங்க பண்ணிட்டு இருக்கிறது காலையில தண்ணி கொடுத்துட்டு இந்த கோதுமை தவிடு கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கம்ப்ளீட்டா பெருக்கி எடுத்துடுறோம். இதை பெருக்கி கிளீன் பண்ணி எடுக்கும் போது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து இந்த புழுக்கைய தனியாவும் ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாப்பிட்ற தீவனத்தை எல்லாம் போடுறோம் இல்லையா, அதோட வேஸ்டேஜும் இங்க ஒரு சிலது வேஸ்ட் ஆகுதாச்சுன்னா அதை தனியா ஸ்டோர் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்கறாங்க, இந்த மாதிரி ஆட்டு புழுக்க வேணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து பேக்கேஜ் வைஸ் ஒவ்வொரு மூட்டைக்கு எடுத்துக்கிறாங்க, மூட்டைக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கமர்ஷியலாவே வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா சேல் பண்ண முடியும். அதனால புழுக்கையை எந்த அளவுக்கு மேக்சிமம் புழுக்கையை மட்டும் கிளீனா அதை ஸ்டோர் பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம காலைல ரொட்டீனா பண்றது. கிளீனிங் முடிச்சிடும். கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷெட்ல இருந்து வெளியில வர டீம் வந்து அந்த ரூம்குள்ளேயே திரும்ப இவங்க போயிடுவாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் தான் பண்ணி வச்சிருக்கோம். இன் ஃபியூச்சர் வந்துட்டு இந்த பக்கமும் கம்ப்ளீட்டா இதுல ஒரு 8 ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இந்த ரூமை இன்னைக்கு கிளீன் பண்ணியாச்சுன்னா இவங்க திரும்பவும் கிளீன் பண்ணிட்டு இதே ரூம்ல தான் விட வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா இதை தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற வழி இல்லை எங்களுக்கு. இந்த பக்கம் ரூம் போட்டாச்சுன்னா ஒன் டே இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த மறுநாள் வந்து இந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் கிளீன் பண்ணது கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதனால பெனிஃபிட். ஏன்னா அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பிளேஸ்ல நம்ம விடும்போது அதுங்களுக்கும் நோய்வாய்ப்படாம வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணும், இடத்தையும் வந்துட்டு நம்ம கிளீனா ட்ரை ஆயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்றது பெனிஃபிட். நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் 8 மணிக்கு நம்ம
கலப்பு தீவனம் போட்டுரும். ஸோ காலையில வந்து கோதுமை தவிடு கொடுத்துட்றோம். அப்புறம் 8 மணிக்கா கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் உங்களுக்கு நான் என்ன நாங்க போடுற கலப்பு தீவனம் நல்லாவே சாப்பிடுது. உங்களுக்கு அது என்ன நேம்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல சொல்றேன். ஏன்னா இது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் என்ன கம்பெனி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதை சொல்றேன். அடுத்து 8 மணிக்கு கலப்பு தீவனம் உங்களுக்கு போட்டாச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வைக்கிறோம். தண்ணி வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டோர் பண்ணி வச்சிடுறத வந்துட்டு நான் இதுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது இந்த மாதிரி வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்றது போது ஈஸி. இந்த புழுக்க எல்லாமே வந்து இந்த தண்ணியில விழ போறது இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் அது. ஸோ காலை எடுத்து உள்ள விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணாது. அந்த ரீசன்னால இதுல இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் நாங்க. ஸோ காலையில ஒரு 8 மணிக்கு இது முடிஞ்சது. அதோட அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி கொடுத்துறோம். கூடவே தண்ணி வைக்கிறோம். அது குடிச்சா குடிக்கும், குடிக்கலனாலும் வேற வழி இல்லை. கண்டிப்பா நம்ம இந்த சம்மர் சீசன், அதனால எந்த அளவுக்கு தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து பசுந்தீவனம் போட்டுரும். பசுந்தீவனம் நமக்கு வந்து இங்கேயே பக்கத்திலேயே ஜிஞ்சுவா இருக்கிறதுனால டெய்லி காலையில கம்பல்சரி நாங்க வந்து பசுந்தீவனம் வந்துட்டு ஜிஞ்சுவா தான் கொடுக்குறோமே. டெய்லி ரொட்டீனா நான் அதை தான் கொடுக்குறோம். அந்த ஜிஞ்சுவாவுமே நான் வந்து டைரக்டா கொடுக்கறது இல்லை. நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஜிஞ்சுவா வந்து டைரக்டா உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்தேன்னா இது வந்து இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது, நிறைய வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நாங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், இந்த மிஷின் யூஸ் பண்ணி இந்த மிஷின்ல கட்டர் வச்சு மிஷின்ல கட் பண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸா கொடுக்கும்போது அந்த சாப்பிட்றதும் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் ஆசையா இருக்கு. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்துருது, கொஞ்சம் 0 வேஸ்டேஜ். ஸோ இது வந்து 10 மணிக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட லாங் கேப் ஒரு 2 மணி நேரம். கடலைக்கொடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 1 மணிக்கு கடலைக்கொடி கொடுக்குறோம். அந்த கடலைக்கொடியுமே இதுலயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கடலைக்கொடி இருக்கு, அந்த கடலைக்கொடியை டைரக்டா அப்படியே எடுத்துட்டு வந்து இதுல போடுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. 2 பெனிஃபிட் கண்டிப்பா நான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கடலைக்கொடி நீங்க போடணும்னு பிளான் பண்ணிட்டோன்னா காலையில ஒரு 9 மணிக்கு மேபி கரெக்ட், ஒரு 9 மணிக்கு இல்லை 10 மணிக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கடலைக்கொடியை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து கடலைக்கொடியை எடுத்துட்டு வந்து வெயில்ல காய வைக்கிறோம். வெயில்ல காய வைக்கும் போது அந்த வெயில்ல காய வச்ச அந்த கொடி என்ன ஆகும், அதுல இருக்கிற வந்து சொன்னோம்னா பூச்சிகள், அந்த பூச்சி எல்லாமே வந்து செத்து போயிடும். அது வந்து சுத்தமா கிளீன் ஆயிடும். அது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த கடலை கொடியை எடுத்துட்டு வந்து நம்ம சாப் கட்டர்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உதிரி ஆக்கிடும். இதுவுமே என்னன்னா எல்லாமே அப்படிதான், நம்ம முழுசா போடும்போது நிறைய வேஸ்ட் பண்ணுது இல்லையா, அதனால இந்த கடலை கொடியுமே வந்து சாப் கட்டர்ல விட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து இதை ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம். ஃபுல்லா கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன பொடி பீஸா, இதுல ஒரு சின்ன வேஸ்டேஜ் கூட வராது கம்பல்சரி. ஆனா நான் இதுக்கு முன்னாடி நாங்க டைரக்டா, நானுமே அதே தப்ப பண்ணியிருந்தோம், டைரக்டா அந்த கொடியை போட்டுட்டு இருந்தோம். சரி ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி போடலாமேன்னு வந்து, ஆனா கட் பண்றதுக்கும் ஒரு கம்பல்சரி நான் இப்ப சொன்ன மாதிரி காலையிலே ஒரு 8-9 மணிக்கு வந்து அதை வெயில்ல காய வச்சு 10 மணிக்கு காய வைக்கிறீங்க, 8 மணிக்கு காய வைக்கிறீங்கன்னா காய வச்சு விட்டுருங்க. ஒரு மணிக்கு மேல அதை எடுத்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து 1 மணிக்கு 1:30 மணிக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தமா கொஞ்சம் கூட பெரிய பீஸ் வராது. சாப் கட்டர்ல கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன பீஸ், இதை போட்டேன்னா கொஞ்சம் கூட ஒரே ஒரு சின்ன 0 வேஸ்டேஜ் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி நாங்க யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி எங்களுக்கு நிறைய கொடி வேஸ்டேஜ் ஆச்சு. ஏன்னா கொடி வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொடி வந்து பயங்கர ரேட் இருக்கு. அதனால இதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை மெயின்டைன் பண்றது அதோட பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். இதை கம்பல்சரி நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடியோட பெனிஃபிட் நிறைய கிடைச்சிரும். உங்களுக்கு ஃபர்தரா ஒரு மாசம் யூஸ் பண்ற கொடி மினிமம் நீங்க ஒரு 20 நாள் எக்ஸஸா நான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நான் கம்பல்சரி நான் அதுல சொல்லிக்கிறேன். இது பாத்தீங்களா, இப்ப இந்த கொடியை பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு சூப்பரா சாப்பிடுறாங்க. சும்மா கொஞ்சம் தான் எடுத்து போட்டேன், போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது கம்பல்சரி இந்த கொடியில படும்போது, கொடியை வந்து பெருசா இருக்கும்போது அந்த கொடியை கடிக்கும் போது அந்த பீஸு கீழே விழுந்துருது. நாங்க நோட் பண்ண விஷயம்.
கொடி ஒரு பெருசா இருக்கு, அந்த ஆடு அது மெல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த கொடி பெரிய கொடி கீழே விழுந்தது. அது மெரிச்சாச்சுன்னா அதோட அந்த கொடியை யூஸ் பண்றதே இல்லை, தொடர்றதும் இல்லை. எங்களுக்கு டெய்லி கிளீன் பண்ணும்போது அவ்வளோ கொடி வேஸ்டேஜ். நாங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், இது கீழே வந்து சுத்தமா கொடியே கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு வேஸ்டேஜுக்கு கொடியே கிடைக்கிறது இல்லை, ஃபுல்லாவே வந்துட்டு யூஸ்ஃபுல் ஆயிடுது. 100% இது வந்து யாருமே கண்டிப்பா எல்லாருமே இது யூஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து 1 மணிக்கு இப்போ நான் முடிச்சிடும், 1 மணிக்கு முடிச்சிட்டோம், தண்ணி வைக்கணும். நம்ம தண்ணி வைக்கணும்னு சொல்ல, நாங்க வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நாங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணி வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பண்ணி அதை பில்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து ஹைட் கொடுத்துட்டு ஒரு கீழே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டோம், பக்கெட் கீழே விழாம இருக்கிறதுக்காக. இதுல வந்து ஒரு 10 லிட்டர் பக்கெட்ஸோ 20 லிட்டர் பக்கெட்டோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, அதாவது 10 லிட்டர் வச்சா உங்களுக்கு சின்ன ஆடுங்க குடிக்க முடியும், 20 லிட்டர் வச்சா பெரிய ஆடுங்க குடிக்கும். ஆனா 20 லிட்டர் பெரிய சின்ன ஆடுங்க குடிக்க முடியல, அதையும் நாங்க செக் பண்ணிட்டோம். அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஹைட் நீங்க ப்ரொவிஷன் கொடுத்து, இப்ப நாங்க இங்க பாத்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு நாங்க ஹைட் ஏத்தினதுனால, நான் ஏன் இவ்வளவு ஹைட் ஏத்தினேன்னா புழுக்க அதுல போட்டுறது காலை விடுறதுன்றதுனால ஒரு 6 இன்ச்சு ஹைட் ஏத்தி வச்சதுனால சின்ன குட்டிங்க 20 லிட்டர்ஸை குடிக்க முடியல. அதனால சின்ன குட்டிங்களுக்கு 10 லிட்டர் பக்கெட் வச்சிருக்கோம், அதுல ஈஸியா குடிக்க முடியுது. ஸோ இது முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கூடயே கொடுத்துட்டு அது கூட தண்ணி கொடுத்துட்றோம். தண்ணியை கொடுத்துட்டு 4 மணிக்கு நம்ம பசுந்தீவனம் கொடுக்குறோம் இல்லையா, 4 மணிக்கு பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா இதோ சாப் கட்டர்ல கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து ஜிஞ்சுவா. இது வந்து ஜிஞ்சுவா இப்ப நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறது ஜிஞ்சுவா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஒர்க் லோடு இருந்தது, நமக்கு ஷெட்ல நிறைய ஒர்க் லோடு இருந்ததுனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு இன்னொரு இடத்துல நம்மளோட நிலத்துல வந்துட்டு நேப்பியர், மல்பெரி, வேலி மசால், ஸோ இதெல்லாமே அங்க அகத்தி இதெல்லாமே அங்க போட்டிருக்கோம். இது இன்னைக்கு வந்து டைம் இல்லாததுனால அங்க போக முடியல. இல்லைன்னா நாங்க என்ன பண்றோம், நேப்பியாரு அண்ட் வேலி மசால், மல்பெரி, அகத்தி இது எல்லாமே சாப்கட்டர்ல கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் டெய்லியுமே. ஏன்னா ஒரே வகையா கொடுக்காம ரொட்டீனா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைம் இல்லை, ஷெட்ல நிறைய வேலை இருந்ததுனால இன்னைக்கு காலையிலயுமே வந்து பசுந்தீவனம் ஜிஞ்சுவா தான் கொடுத்தோம், இப்போ ஈவினிங்குமே பசுந்தீவனம் ஜிஞ்சுவா தான் கொடுக்குறோம். அதனால ஆனா இது ரொட்டீன் கிடையாது, எங்களுக்கு வந்து வேலி மசால், மல்பெரி, அகத்தி எல்லாமே கட் பண்ணி சாப்கட்டர்ல டெய்லி ரொட்டீனா ரெகுலரா நாங்க வந்து இதை தான் யூஸ் பண்றோம். 4 மணிக்கு அதை கொடுத்தாச்சுன்னா 4 மணிக்கு அதை கொடுக்குறோன்னு சொல்லும் போது இல்லையா, 4 மணிக்கு இதை கொடுக்குறன்னும் போது இந்த கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கொடி காட்டுங்க, இந்த கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடியில ஏதாவது ஒரு சிலது கொஞ்சம் சின்னதா நிறுத்துது அப்படின்னா இதை நம்ம அகைன் அது மேலே வந்து பசுந்தீவனத்தை போடாதீங்க. பசுந்தீவனத்தை போடும்போது அதுக்குள்ள இருக்கிறத கம்பல்சரி கிளீன் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட்டா தொடச்சி கிளீன் பண்ணிட்டு பசுந்தீவனம் போடுங்க. இல்லைன்னா ஆல்ரெடி அந்த எச்சியை வந்து அதுல பட்டிருக்கும் இல்லையா, அந்த கொடியில பட்டதுனால மேபி அந்த பசுந்தீவனத்தையும் அதை எடுக்கிறதுக்கு யோசிக்கும். அதனால ஒரு தீவனத்தை போட்டுட்டு இன்னொரு தீவனத்தை நீங்க கண்டினியூ பண்ணும்போது கம்ப்ளீட்டா நீங்க வந்து எந்த வகை தீவனம் போட்டாலுமே சரி, முன்னாடி போடுற தீவனத்தை நீங்க கிளீனா சாப்பிட்டாச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் நீங்க கிளீனா சாப்பிடனாலும் ஒரு கிளாத் ஒன்று இதுக்குன்னே வச்சுக்கிறோம் நாங்க. வேஸ்ட் கிளாத்தை வந்து கொஞ்சம் புழிஞ்சு வெட்டாக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கிளீனா தொடச்சி விட்டுட்டு நீங்க போடுங்க. அப்பதான் ஆல்ரெடி அது வந்து அதோட எச்சி இருந்திருக்கும், அதுல வந்து ஏதாவது புழுக்க இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ புழுக்க போட போறது இல்லை, பட் நம்ம திரும்பி அது வந்து நிற்கும் போது புழுக்க அதுல பட்டு விழுந்துரும். அதனால அதை கிளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமுமே ரொட்டீனா அதை கிளீன் பண்ணிட்டு அடுத்த தீவனத்தை போடுங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட். செகண்ட் திங் வந்து இந்த தொட்டியை நான் நிறைய ஷெட்ல பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல வந்து இது வந்து கம்பல்சரி எதை கிளீன் பண்றாங்களா என்னன்றது தெரியல. ஆனா வந்து இதை கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இதை தண்ணி ஊற்றி தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி விட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லா பிளாக் நிறைய பிளாக் கலர்ல செட்டில்மெண்ட் ஆயிடுது, அழுக்கு ஃபுல்லா சேர்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த அழுக்கு மேலே அது போடும்போது பசுந்தீவனம் சாப்பிட இல்ல எந்த கொடியோ இல்ல வந்து சோளமோ எது போட்டாலுமே நமக்கு வந்து அது ஃபுல்லாவே வந்து அழுக்கு சேர்ந்து வந்து சாப்பிட்ரும். அதனால உடம்பு தான், வயிறு தான் கெட்டு போகும். அதனால மேக்சிமம் எந்த அளவுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை கிளீனா மெயின்டைன் பண்றது பெஸ்ட்ன்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 மணி வைங்களேன், இப்போ ஒரு 4 மணிக்கு நம்ம பசுந்தீவனம் போடுறோம்னா பசுந்தீவனத்தை ரொம்ப ஃபுல்லா போட்டு ஸ்டோர் பண்றாதீங்க. முதல்ல வந்து கொஞ்சம் கொடுங்க, அது சாப்பிடட்டும்.
சாப்பிட்டு முடிச்சு அது காலி பண்றன்ற சமயத்துல அதை கொடுங்க. மொத்தமா அதை போடும்போது அதுக்கே வந்துட்டு இப்ப நமக்கே வந்துட்டு தட்டு நிறைய சாப்பாடு போட்ட உடனே அவ்வளோவா அப்படின்ற மாதிரி அது சாப்பிடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே தேவையானதை அதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இப்ப கொஞ்சம் போடுறீங்க, அதை வாட்ச் பண்ணுங்க, அது நல்லா சாப்பிடுதா இல்லையான்றதை நல்லா வாட்ச் பண்ணுங்க, உன்னிப்பா கவனிங்க. அது இல்ல சாப்பிடுது சாப்பிடலன்றது அப்பயே தெரிஞ்சுக்கும். இல்ல அது சாப்பிடலன்னா அதுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத நீங்க அது என்னன்றத நீங்க தனியா அதை குவாரண்டைன் பண்ணி செக் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படி இல்லைனாலும் நீங்க சாப்பிட்றத பொருள் சாப்பிடுதா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் விட்டுருங்க. டைம் விட்டா அது கொஞ்சம் அசை போடும். இப்ப லைக் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆடு வந்து அசை போட்டுட்டு இருக்கு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு இருக்கு இல்லையா, சாப்பிட்டு முடிச்சதை அசை போட்டுட்டு இருக்கு. அந்த ஆடு அசை போட்டுட்டு இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து அது டைம் எடுத்துக்குது. அதை டைம் எடுத்து அது செரிக்கிறதுக்காக அது அழகா எடுத்து எடுத்து அசை போட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா ஆடு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கு, அது கண்டிஷனா அதிகமா அது அது கண்டிஷனா இருக்கு, அது ஃபர்தரா எவ்வளவு போட்டாலும் அது சாப்பிட்டுட்டு இருக்கும். இதுக்கான டைம் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். எப்பவுமே ஒரு தீனியை நம்ம இப்போ இது ஜிஞ்சுவாய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம போடுறோம்னா ஃபுல்லா போட்டு நீங்க முடிச்சிடாதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அது கொஞ்சம் அசை போடட்டும், அசை போட்டா அதுக்கு கொஞ்சம் செரிமானம் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு தீனியை போடுங்க. ஏன்னா இதுக்கு நமக்கு டைம் கேப் ஜாஸ்தி இருக்கு. 4 மணிக்கு போட்டோன்னா 5, 6, 7 வரைக்கும் நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. ஸோ நல்லா டைம் எடுத்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, போட்டு அசை போடட்டும், அசை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தீனியை திரும்ப போடுங்க, பசுந்தீவனத்தை திரும்ப கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வைக்கிறது பெஸ்ட். மொத்தமா எடுத்து போட்டு டம்ப் பண்றாதீங்க. அதுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அது காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்து திரும்ப கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க அதுல. அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம அதோட இது 4 மணிக்கு இப்போ போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, 4 மணிக்கு போட்டது 5, 6, 7, அதுக்கு 3 hours அதுக்கு நல்லாவே வந்து டைம் இருக்கு, கேப் இருக்கு. அந்த 3 hours அப்புறம் 7 மணிக்கு பாத்தீங்கன்னா நாங்க ரொட்டீனா நாங்க யூஸ் பண்றது மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை வந்து நான் டைரக்டா அப்படியே மக்காச்சோளத்தை வந்து ஃபுல்லா அப்படியே கொடுக்கறது இல்லை. நாங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு சோளம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோளம் முழுசா போடக்கூடாதுங்க. சோளம் முழுசா போட்டா அதுக்கு வந்து செரிமானம் ஆகாது, சாப்பிட்றதும் அது கஷ்டம். சரிங்களா, அதனால சோளத்தை எப்பவுமே கம்பல்சரி மிஷின்ல உடைச்சு போடுங்க. மிஷின்ல உடைச்சு போட்டீங்கன்னா தான் அதுக்கு ஜீரண சக்தி அதிகமா இருக்கும், செரிமானம் அதிகமா ஆகும். நீங்க வந்து முழுசா போடும்போது முழுசா போட்டீங்கன்னா காலைல புழுக்கையில முழுசாதான் வெளியில வரும். அதனால வந்து அந்த ஆட்டுக்கு எந்த சத்தும் கிடைக்காது. அதனால கம்பல்சரியா வந்து இது சோளத்தை உடைச்சு போடுங்க. சோளத்து கூட நம்ம வந்து தோரப்பொடி, கடலைப்பொடி, தோரப்பொட்டு, கடலைப்பொட்டு, இது ரெண்டுத்தையும் கலந்து இது 3த்தையும் மொத்தமா வந்து போடுங்க 7 மணிக்கு. 7 மணிக்கு போடும்போது இருக்கிறதுலே காலையில இருந்து நான் சொன்னேன் பாருங்க, இதுல இருக்கிற எல்லா ஐட்டத்தை விட அந்த இந்த மூணுத்தை கலந்து நம்ம போடுறோம் பாருங்க, ரொம்ப அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், எந்த அளவுக்கு அது விரும்பி சாப்பிடுதுன்னு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நான் போடுறேன் உங்களுக்கு. சூப்பரா சாப்பிடும். இருக்கிறதுலே A1 கிளாஸா சாப்பிட்றது இந்த ஒரு பொருள் மட்டும்தாங்க. 7 மணிக்கு அவ்வளோ சூப்பரா சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம நைட்டு போடுறது எந்த அளவுக்கு நம்ம நல்லா பொடியா போடுறோமோ அதுக்கு செரிமானம் ஆகும் ஈஸியா. ஸோ அதுக்கப்புறம் அதோட டைம் டியூரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் எல்லாமே அது முடிஞ்சிருச்சுன்னா அப்பவே நைட்டு தண்ணி வச்சிருங்க. ஏன்னா அதோட லாங் டைம் வந்து கிட்டத்தட்ட, அதுவும் இந்த வெயில் டைம்னால கம்பல்சரி நீங்க தண்ணியை நைட்ல ஸ்டோர் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அதுக்கு எப்ப தேவைப்படுதோ வந்து குடிச்சிடும். ஏன்னா இந்த வெயில் டைம்ல நமக்குமே எவ்வளோ தண்ணினாலும் குடிச்சிட்டு இருந்தாலும் அவ்வளோ நல்லது இல்லையா. அந்த மாதிரி நீங்க நைட்டு வந்து சோளத்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி வைக்காம போயிடாதீங்க. அதோட லாங் கேப் நம்ம வந்து காலையில 7 மணிக்கு தான் அவங்கள வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போறோம். அது வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அதுவும் மெயினா இந்த கோடை காலத்துல கம்பல்சரி நீங்க வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போங்க. நீங்க இங்க இருக்கீங்க இல்ல, கம்பல்சரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போங்க. அதே சமயத்துல வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியா நீங்க வந்து குளிப்பாட்டுங்க, ஆட்டை குளிப்பாட்டுங்க. நீங்க அதுக்காக நீங்க சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டணுன்றது எதுக்குன்னா, உங்களுக்கு இப்போ இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் டைமே, நான் இப்போ காலையில வந்து என்ன பண்றோன்ட்டு கிளீன் பண்றோம் இல்லையா, கிளீன் பண்ணும்போது இதுல வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஆட்டுக்கு நிறைய இந்த ஆட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த பேன் உருவாயிடுது. அது எதனால பேன் உருவாகும், அது ஏன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப இங்க நம்ம கிளீன் பண்றோம்,
என்னதான் கிளீன், என்ன சொல்றது, அது முடி கொட்டுது இல்லையா, அது முடி கொட்டுறதுல அதுல இருக்கிற பேனுங்க, அந்த பேன் வளர்ச்சி அடையும். இந்த கீழே இருக்கிற வந்து பூச்சி, அந்த பூச்சி எல்லாம் கலந்து அது எல்லாமே வந்துட்டு ஆடுங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உனி மாதிரி, லைக் வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம பேன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பேன் வந்து உருவாகுது. இப்ப நமக்கே பேன் வருது இல்லையா, அந்த மாதிரி அதுக்குமே பேன் உருவாகுது. இதுக்கு நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வந்து பொட்டாசியம் பர்மேங்கனேட் ஆர்எல்ஸ் இல்லைன்னா இது நீங்க வந்து ப்ளீச்சிங் பவுடர், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து தண்ணியில கலந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ற மிஷின்ல இருந்து நீங்க டெய்லி, இப்போ நீங்க ஆடை கொஞ்சம் வெளியில வச்சுட்டு நீங்க உள்ள வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு உடனே கூட விடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போறது தரையில தான். ஸோ இப்போ இங்க இருக்குன்னா ஆடுங்க இங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே ஸ்ப்ரே பண்ணிட்டே போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாங்க டாக்டர் கிட்டையும் செக் பண்ணிட்டோம், அதனால அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதுக்கு அது எந்த அஃபெக்டும் கிடையாது. ஏன்னா இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த பேன், இந்த மாதிரி பூச்சிங்க அதெல்லாமே செத்து போயிடும். பொட்டாசியம் பர்மேங்கனேட் ஆர் இது ப்ளீச்சிங் பவுடர், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு, எதர் இதுனாலும் அதுனாலும் ஏதாவது ஒண்ணு தண்ணியில கலந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இப்ப அடிச்சிருங்க. அது அடிச்சுட்டா இந்த பேன் மாதிரி உருவாகிறது ஆட்டுங்களுக்கு, இந்த மாதிரி அந்த விஷயம் எதுவும் கண்டிப்பா இதுக்கப்புறம் இருக்காது. அது அப்புறம் நாங்க கவனிச்சதுல இந்த தலைச்சேரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது, அப்படியே கண்ணுல ஹீட்டு பொங்கி வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டுக்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும், கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க, இது ஹீட்டுனால. எஸ்பெஷலா வந்து இந்த தலைச்சேரி வந்து ஹீட் அதிகமா தாங்க மாட்டேங்குது, அதனால கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் இதை குளிப்பாட்டிடுங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி கவனிச்சு நல்லாவே உத்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஆட்டுக்கு அந்த தண்ணி கண்ணுல இருந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இது என்னன்னா ஹீட்டுனாலதான், 100% ஹீட்டுனாலதான் இது உண்டாகுது, இது வருது. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இதுக்கு வந்துட்டு நம்ம கண் மருந்து வாங்கி, மெடிக்கல்ல போயிட்டு கண் மருந்து வாங்கி ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து இதுக்கு கண் மருந்து விட்டுருங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். இதை மெயின்டைன் பண்ணோன்றனா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் தலைச்சேரியை குளிப்பாட்டிடுங்க. கண் மருந்து 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை போடுங்க, அது கண்டிப்பா குணமாயிடும். நீங்க இதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம கம்பல்சரி இது பார்த்தாகணும். ஏன்னா ஹீட்ல இது 100% இது வந்து தலைச்சேரிக்கு வருதுங்க. இப்போ 4 மணி டைமு, 4 மணிக்கு நம்ம பசுந்தீவனம் ஜிஞ்சுவா போட்டிருக்கோம், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இது இப்ப சாப் கட்டர்ல கட் பண்ணி போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு சாப்பிட்டு பாருங்க, ஒரு வேஸ்டேஜும் ஆகாதுங்க. இது கம்பல்சரி நீங்க கட் பண்ணாம போடாதீங்க, கம்பல்சரி கட் பண்ணி போடுங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு வாங்க, ஒண்ணு விடாம ஒரே ஒரு ஆடு கூட ஓர நிக்காது, அந்த அளவுக்கு எல்லாமே கிளீனா எடுத்துக்குது, ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணாம சூப்பரா சாப்பிடுது. அது சாப்பிட்றதுக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கும். இதே நீங்க வந்து முழுசா போடும்போது, அதை சாப்பிடும்போது அது கட் பண்ணி கீழே தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க. தோ நம்மளோட ஜாக்கி பாண்டியன் நின்றா ஒரு நிமிஷம் சொல்றா. தோ நல்லாவே வளர்ந்துட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இல்ல 2வது வீடியோ ஏதோ பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்பதான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாரு, அவருமே நல்லா ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காரு உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனுங்க, இப்போ நம்ம வந்து நம்ம வீடு நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற இதுக்கு ஸ்டோர் பண்ற, அதாவது ஆட்டுக்கு தேவையான தீவனத்தை ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அந்த தீவனத்தை ஸ்டோர் பண்ற இடமும் சுத்தமா இருக்கணும் இல்லையா. பாருங்க, எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரிதான் நீட்டா மெயின்டைன் பண்ணுவோம். சுத்தி பாருங்க, எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும், நீட்டா இருக்கும். அதை தவிர்த்து அன்வான்டா எதையுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இங்க சுத்தி எல்லாமே வந்து வயல்வெளி, அதனால நிறைய பாம்பு, பூச்சி, புருட்டு, அந்த பாம்பு, தேளு, பூரா நிறைய வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அடைச்சி வச்சிருந்தாலே அந்த இடத்துல உங்களுக்கு தங்கிடுது. நான் இப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரிதான். அதனால எந்த அளவுக்கு நம்ம வீட்டை நம்ம எப்படி கிளீனா சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஷெட்டையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இது எல்லாமே தீவனங்க, இது எல்லாமே லைனா தீவனம், ஒன்னொன்னு ஈஸியா எடுக்கிறதுக்காக அப்படியே லைனா ஆர்டர் வைஸ் வச்சிருக்கோம். இதுல எது காலி ஆகுதோ அந்த இடத்துல நம்ம திரும்ப அதே இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க பாத்தீங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ஆர்ஓ என்னாச்சுன்னா, நம்ம தண்ணி வந்து போர் தண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். போர் தண்ணியோடது வந்து ரொம்ப சால்ட்டியா இருந்துட்டே இருந்தது, ஆடும் நிறைய வந்து சளி பிடிச்சிட்டே இருந்தது, அதுக்கும் வந்துட்டு அடிக்கடி கழிச்சல் இருந்துட்டே இருந்தது. என்ன ரீசனா இருக்கும், நாங்களும் எல்லாமே வந்து ரொம்ப ஆரண்டி பண்ணி பார்த்தோம், தீவனமும் எல்லாம் நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை.
அப்புறம் என்ன ரீசன்னு பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் ரொம்ப சால்ட்டியா இருந்தது. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியனை கூப்பிட்டோம், வர வச்சோம். அதோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் ரொம்ப சால்ட்டிங்க அது. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அவரு சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு ஆர்ஓ சிஸ்டம் போட்டுருங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னு. ஸோ அதனால இங்கேயே நம்ம இங்க பக்கத்துல திண்டிவனத்துல இருந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்தாரு, ஆர்ஓ சிஸ்டம் போட்டாரு. இந்த ஆர்ஓ சிஸ்டம் இதுல இருக்கிற இது 3 ஃபில்டரு இதுல இருந்து இது வந்து வேஸ்டேஜ் போற தண்ணி, இது இன்லெட் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து வேஸ்ட் பண்ணாம நாங்க அந்த தண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பின்னாடி இருக்க செடிங்களுக்கு போற மாதிரி வந்துட்டு நாங்க கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அது எதுவுமே திரும்பவும் அந்த வேஸ்டேஜும் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக டெய்லி ரொட்டீனா அது போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 200 லிட்டர் டேங்க் இதுல நம்ம வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இது வழியா மேல இருந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு கீழே ஒரு டேப் போட்டுட்டோம். டேப் போட்டுட்டு இதுல பிடிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேனா என்னன்னு தெரியல, இந்த டேங்க் உள்ள இருந்து விட்டு விட்டு இந்த தண்ணியை எடுக்க முடியாது. இப்பதான் உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ குடம் எடுத்துட்டு வந்தா குடத்து அடியில வந்துட்டு ஏதாவது மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். அதை அப்படியே எடுத்து மொள்ளும் போது வந்து ஃபுல்லா உள்ள ஸ்டோர் ஆயிடும், ஃபுல்லா வந்து திரும்ப ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால இதை வந்து ஒரு டேங்க் ப்ரொவைட் பண்ணி, சாரி டேப் ஒன்று ப்ரொவைட் பண்றோம். அந்த டேப் பிடிக்கணும்னா நம்ம கம்பல்சரி கீழே வந்து ஒரு 2 அடியாவது கேப் வேணும் இல்லையா? அப்பதான் ஒரு குடம் வச்சாவது டேங்க்ல நம்ம தண்ணி பிடிக்க முடியும். அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டை ப்ரொவைட் பண்ணிட்டு டேங்க்ல இருந்து இந்த டேப் வழியா தண்ணி பிடிச்சிக்கிறோம் நம்ம. இது வழியா இந்த ஆட்டுக்கு இந்த இந்த தண்ணி குடிக்கிறது. இது எப்ப நம்ம ஆர்வம் போட்டோமோ அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லைங்க. 100% நான் சொல்றேன். இந்த தண்ணினால நம்ம மெயின் வந்து தீவனம் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ கம்பல்சரி நல்ல தண்ணியை கொடுத்துடணுங்க. அதனால இந்த ஆர்ஓ பிளான்ட் போட்டுட்டோம். இந்த ஆர்ஓ மூலியமா இந்த தண்ணியை குடிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இந்த தண்ணி குடிக்கிறதுனால ஆட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. இந்த சளி பிடிக்கிறது அது இது எந்த ஒரு விஷயமும் இதுக்கப்புறம் இது போட்டதுக்கு அப்புறம் நடக்கல. ஸோ இதோடதுக்கு வந்து மோட்டர் இங்க வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோட்டர்ல இருந்து சுவிட்ச் போட்டிருக்கோம். இதை வந்து எப்ப தேவையோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப இது ஆஃப் த டேங்க் இருக்குன்னா அதை மினிமம் ஒரு 10% வர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப போடுங்க. நமக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஈவினிங் தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்க காலையில ஒரு ஒரு 10 மணிக்கு போட்டு விட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 150 லிட்டரு கிடைச்சிடும் தண்ணி. அது போதும் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப காலியானதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஏமா மேக்சிமம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு தேவைப்படும் போது நம்ம பிளான் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. ஒரு 150 லிட்டர் தேவைப்படுதா, போங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. நிறைய எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க பவர் வரும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஆனா டெய்லியுமே கொஞ்சம் ரொட்டீனா ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்றதுக்கு மேக்சிமம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்னைக்கு நிறைய வேலை போயிட்டு இருந்தது. அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நிறைய வேலை கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால இதுவே அந்த லாங்ல அங்க நம்ம போயிட்டு எடுக்க முடியாதனால ஜிஞ்சுவா போட்டோம். அது முடிச்சாச்சு. இப்ப அது போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கட்லுமே இந்த ஓரம் வச்சிருந்தோம், இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்க படுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கும், ஈஸியா இருக்கிறதுனால இந்த விண்டோ போட்டோம், ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு பக்கத்துலயே இந்த கட்ல போட்டுக்கிட்டாச்சு. இங்கேயே அவங்க வந்து பாத்துக்கிறவங்க இங்கேயே படுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இது எல்லாமே நல்லா வதங்கி போயிருக்கு பாருங்க. இந்த பில் எல்லாமே இதெல்லாம் தேவையில்லாம வளர்ந்துட்டு இருக்க பில்லு. இது எல்லாமே இப்பதான் வந்துட்டு களைக்கொல்லி அடித்தோம், அதனால ஃபுல்லாகவே வதங்கிட்டே வருது. இது எல்லாமே இது இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாமேன்றதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி அன்வான்டாக வளர்றது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இது களைக்கொல்லி அடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொய்யா போட்டிருந்தோம் இல்லையா, செங்கலர் கொய்யா, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? 2 காய் இருக்கு, 2 காய் விட்டுருக்குங்க. கீழே இன்னும் ஒரு 2 அடி கூட வளரல. இதுல 2 காய் விட்டுருக்கு, கொய்யா காய்ச்சிருக்குது. இதுக்கு அடுத்து இது எல்லாமே இந்த செடி எல்லாமே அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே தான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே க்ரோத் ஆயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் டிலேவா ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா இந்த வெயில்ல வந்து அதோட க்ரோத் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட் டைம் பார்த்தது இந்த வைக்கப்போர் மட்டும் இருந்திருக்கும், மாட்டுக்கு வைக்க மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கடலை கொடி கிடைச்சிது, கடலை கொடி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆஃப் கடலை கொடி, அந்த ஆஃப் வந்துட்டு வைக்க. இந்த கடலை கொட்டியை வந்து இங்க ஃபுல்லாவே, ஏன்னா மழை திடீர்னு மழை வந்துடுது, வேஸ்ட் ஆயிடும். அதனால இதையுமே தூக்கி உள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஏக்கர்ல வந்து பயிரிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதை வாங்கிட்டு இப்போ இது இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப் கட்டரில் வந்து கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து நாங்கள் வெளியில காய வச்சு
கட் பண்ணி அதுக்கப்புறமா இதை மூட்டையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம போடுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேஸ்டேஜ் ஆகாம இருக்குன்றதுக்காக. அதனால இந்த மாதிரி பண்றோம். தயவு செய்து எல்லாருமே நீங்க மாட்டுக்கு போடுறது ஓகே, மாட்டுக்கு நாங்க போடுறோம், அது கிளீனா சாப்பிடுறது. ஆட்டுக்கு கம்பல்சரியா நீங்க வந்து கட் பண்ணி சாப் கட்டுற மாதிரி சாப் கட்டுறோ ஏதோ ஒன்று நீங்க மேனுவலா கட் பண்றீங்களோ வாட் எவர் மேபி, ஆனா கட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் 50% வந்து சேவ் ஆகுங்க உங்களுக்கு. அதனால நீங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க போடுற மாதிரினா கொடியை வந்து டைரக்டா போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாடு நீங்க பார்த்துருந்தீங்க இல்லையா லாஸ்ட் டைமே, நம்ம மாடு வந்து 2 மாடு பருவத்துக்கு வந்துருச்சுங்க. 2 மாடு பருவத்துக்கு வந்து இப்போ வந்து சென ஊசி போட்டாச்சு. இப்ப இந்த மாடு சென ஊசி போட்டாச்சு. இந்த மாட்டுக்கு வந்துட்டு அதோட இந்த மாட்டுக்கும் வந்து இவங்களும் பருவத்துக்கு வந்தாச்சு. இவங்களுக்கும் இப்போ டாக்டர் கூப்பிட்டு சென ஊசி போட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஒரு மாசம் இப்போ ஊசி போட்டு 1 மாசம் ஆகுது 2 பேருக்கும். இவங்க 2 பேரும் இன்னும் வந்து செனையா இத பருவத்துக்கு வரல. இப்ப பருவத்துக்கு வந்த உடனே இவங்களுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அடுத்து நம்ம ஒரு 8 மாசம் இவங்களை கட்டி காப்பாற்றணும், கம்பல்சரி காப்பாற்றுவோம். இந்த சமயத்துல உங்களுக்கு யாருனாலும் தேவைப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு 8 மாசத்துல ஒரு ஒரு 9 மாசத்துல ஆல்மோஸ்ட் அதான் ஒரு 9 மாசத்துல உங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். ஒரு 9 மாசத்துல இது எல்லாமே வந்து ரெடி ஆயிடும் சேலுக்கு. இப்போ ஆக்சுவலா மாடுமே நாங்க வந்து ரெகுலரா வந்து உள்ளே கட்டி வைக்கிறது கிடையாதுங்க. காலையில ஒரு 8 மணி ஆன உடனே கொஞ்சம் பனியெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில இந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த யாருமே பயிரிடாத கரும்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கரும்புல வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கட்டுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10-10:30 வரைக்கும் நம்ம கட்டுறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு உள்ள வந்துட்டு தவிடு புண்ணாக்கு காமிச்சு உள்ள வந்து கட்டிட்டு உள்ள வந்து கொடியோ வைக்கலோ போட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கா ஒரு 3:30 4 மணிக்கா நம்ம வந்து அதே மாதிரி திரும்பவும் வந்துட்டு வயல்ல இந்த மாதிரி கரம்பா இருக்க வயல்ல கட்டும்போது அதுக்குமே கொஞ்சம் ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து உள்ளேயே கட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அது வெளியில அட்லீஸ்ட் மேய்ல கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு கட்டி கொஞ்சம் அப்படியே சுத்தினா மட்டும்தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அது நல்லாவும் மேய்ஞ்சிக்குது. ஸோ இதுதான் ரொட்டீனா, இதுக்கு நம்ம ஹெல்த்தியா தான் நம்ம பாத்துக்கிறோம். இதுக்கு தேவையான தவிடு புண்ணாக்கு எல்லாமே கரெக்டா கொடுக்கறதுக்கு ரொட்டீனா கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து கொடி போடுறோம், வைக்க போடுறோம். அப்புறம் பில்லு மேயறதுக்கும் நம்ம வந்து வெளியில காலையில ஒரு டைம், ஈவினிங்ல 4 மணிக்கு மேல ஒரு டைம் அதுவும் கட்டுறோம். இது இல்லாம இப்ப நம்ம வந்து இது வேலி மசாலு சாரி இது நேப்பியரு, மல்பெரி இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஆடு கொடுக்கும்போது மாட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரோம். ஸோ நல்லாவே க்ரோத் இதுல வைக்க இருக்கு, கொடி இருக்கு, மாட்டுக்கு வந்து நல்ல தவிடு காட்டுறோம், நல்ல புண்ணாக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து வெளியில கட்டுறோம். அதுக்கப்புறம் சாப் கட்டர்ல இருந்து கட் பண்ணி போடுற ஆட்டுக்கு தேவையான தீவனத்தையும் போடுறோம். ஸோ நல்லாவே நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியா தான் பாத்துக்கிறோங்க. மாடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லைங்க. ஸோ இதுதான் இன்னையோட நான் இதை முடிச்சுக்கிறேன். இன்னொன்னு சொல்ல விரும்பிக்கிறேன், யாரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைச்சாலுமே, இந்த ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் இல்ல மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு யாரு தடுத்தாலுமே நீங்க உங்களுக்கு என்ன உங்க சக்திக்கு உங்களால சக்சஸ் பண்ண முடியும் நீங்க நினைச்சு உங்க மேல நம்பிக்கை வச்சு ஆரம்பிங்க. யார் ஆரம்பிச்சாலுமே யாராவது ஒருத்தவங்க இது அதுன்ற குறை சொல்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நீங்க வைங்க, உங்களால நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உழைப்பை போடுங்க. உங்க உழைப்பை போட்டு நீங்க ஜெனுவனா வந்து இதை பண்ணா இந்த மாதிரி சக்சஸ் ஆகும். எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து இதுல ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலன்னு இல்லை, அதை வந்து சக்சஸ் ஆக்குறதுன்றது நம்ம கையில தான் இருக்குது. இப்போ இது ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இந்த காஸ்ட் இல்லை அது இல்லை எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இது ஷெட்யூல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, இந்த டைம் லிமிட் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சார்ஜ் இவ்வளோ ஆகும், இதை மந்த்லி இவ்வளோ நமக்கு ரொட்டீன் பண்ண வேணும், தீவனத்தோ இதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. பிளானிங் கம்பல்சரி வேணும். நம்ம ஆரம்பிச்சுட்டு நீங்க பிளான் பண்ண முடியாது. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறோம். தீவனத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஷெட்டுக்கு இவ்வளோ செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தேவைப்படும், அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனா இவ்வளோ செலவு பண்ணணும். இதெல்லாமே பிளான் பண்ணுங்க.